இன்னும் கொஞ்சம் வேகமா அடிச்சிருந்தா நான் செத்தே போயிருப்பேன். ஆனா அவன் என்ன அடிச்சிட்டானேன்னு உனக்கு கோபமே வரல. என் காயத்தை பத்தி கூட நீ பெருசா விசாரிக்கல. அவன் தப்பிச்சு போனதால என் வேலைக்கு இப்ப ஆபத்தாயிடுச்சு. அதை பத்தி கூட நீ கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஆனா உன் புள்ள தப்பிச்சு போயிட்டானேன்னு எவ்வளவு சந்தோஷப்படுறல. என் வேலையை விட எனக்கு அடிபட்டதை விட உன் புள்ள மேல இருக்கிற பாசம் தான் உனக்கு பெருசா போச்சுல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நானு சூழ்நிலை புரியாம முட்டாள்தனமா சந்தோஷப்படுறல கஸ்தூரி. கேஸில் இருந்து விடுதலையாகி வெளியே வர்றது வேற, தண்டனைக்கு பயந்து தப்பிச்சு ஓடுறது வேற. கோர்ட்டு மூலியமா வெளியே வந்தா அது நிரந்தரமான சந்தோஷம். ஆனா தப்பிச்சு ஓடுறது சட்டப்படி எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? என் பேச்ச கேட்காம மேல மேல அவன் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான். இதையெல்லாம் நான் உனக்கு ஏன் சொல்றேன்னா, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு அவன் போன் பண்ணி பேசுவான். தப்பிச்சு தலைமறைவா இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்புன்னு நீ அவனுக்கு புரியவே. இந்த கேஸ் என் கண்ட்ரோல்ல இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு சேஃப். என்ன சஸ்பெண்ட் பண்ணிட்டு வேற யாரையாவது போட்டாங்கன்னு வையே, தேடி கண்டுபிடிச்சு பெண்டை கழட்டிடுவாங்க. உன்னை பாக்கணும் தான் நானும் காத்துட்டு இருந்தேன். எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு இங்க வந்த? என் புள்ளைய புடிச்சு கொடுத்து என் குடும்பத்தையே சூனியமாக்கிட்டியே. இன்னும் என்ன பண்ணலான்னு இங்க வந்திருக்க? அம்மா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க புள்ள தப்பு செஞ்சதுனாலதான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். நான் உனக்கு தெரிஞ்சவ தானே. அவன் தப்பு செஞ்சிருக்கான்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. அவனை நான் கண்டிச்சு திருத்திருப்பேன்ல. நீ மெடல் வாங்கி குத்திக்கிறதுக்காக ஏன் புள்ளைய புடிச்சு கொடுத்து அவன் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிட்டியடி. புள்ள பாசத்தாலதான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு புரியுதுமா. ஆனா நான் என் கடமையை தான் செஞ்சேங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கணுமா? சும்மா மழுப்பாதடி. உனக்கு ஒரு தம்பி இருந்து அவன் இப்படி ஒரு தப்பு செஞ்சிருந்தா இதே மாதிரிதான் பிடிச்சு கொடுத்திருப்பியா? இந்த வேலையில வந்து பாசத்துக்கெல்லாம் இடமே இல்லமா. யாரா இருந்தாலும் என் கடமையை தான் நான் செஞ்சிருப்பேன். போத நிறுத்தடி. கடமையா கடமை? நீ செஞ்சது துரோகம்டி. உன்னாலதான் இருக்கிற ஒரு பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் தினம் தினம் அழுதுட்டு இருக்கேன்டி. நீ செஞ்ச காரியத்தால பதக்கம் மட்டும் இல்ல, ஒரு பெத்தவளோட பாவத்தையும் சேர்த்து வச்சிருக்க. சார், நீயா? நீ எதுக்குமா இங்க வந்த? கஸ்தூரி, நீ உள்ள போ. என்னன்னு நம்ம கேட்டு புள்ளையோட வாழ்க்கைய நாசம் பண்ணவங்க இவகிட்ட என்ன பேச்சு உங்களுக்கு? இவ நம்ம முன்னாடி நிக்கிறதே பெரிய தர்துரங்க. இவளை முதல்ல இங்க இருந்து போக சொல்லுங்க. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என் கையாலே இவ கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். கொஞ்சம் அமைதியா இரு. இருக்கிற பிரச்சனை போதாது, நீ வேறையா? நான் பேசிட்டு வரேன், நீ உள்ள போ. போமா. அவன் கிடைக்கலனா என் வேலைக்கே ஆபத்தாயிடுன்னு உனக்கு தெரியும். அதனாலதான் நீ வலை வீசி பிடிச்சவன நீயே தப்பிக்க விட்ட. உன்னை வேலையை விட்டு அனுப்புறதுக்காக நான் டெட்லைன் பிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனா உனக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு என்னை வேலை விட்டு துரத்துறதுக்கு இப்படி எல்லாம் கேம் ஆடிட்டு இருக்கு இல்லம்மா? என்ன மொத்தமா வீட்டுக்கு அனுப்பிட்டு நீ நம்ம ஸ்டேஷன் ஆளுமை பண்ணலாம்னு நினைக்கிறல்ல? இப்போ காத்து உன் பக்கம் வீசுது. அதான் உனக்கு சாதகமாவே எல்லாமே அமைஞ்சிருச்சு. நீ ஆடுற வரைக்கும் ஆடு. நீ எவ்வளவு தூரம் ஆடுவேன் நானும் பாக்குறேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல சார். அவனை பிடிக்கணும்னு தான் நான். போதுமையில உங்ககிட்ட சண்டை போற நிலைமையில் நான் இல்லை. நம்மளை செலக்ட் பண்ணாம ரிஜெக்ட் பண்ணான். அதையும் மீறி செலக்ட் ஆகி வந்தோம். டீயும் வடையும் வாங்கிட்டு வர சொல்லி அவமானப்படுத்தினான். இவன் சஸ்பெண்ட் ஆகி போய் தொலைஞ்சா நமக்கு நல்லா இருக்கும்னு நீயும் கோயிலுக்கு போய் வேண்டியிருப்பல்ல. நாளைக்கு அது பழிச்சிடும்.
நான் சஸ்பெண்ட் ஆயிடுவேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா. போ மயிலு, போ. உள்ள போன இடம் தெரியல, உங்களுக்கு சுகமா தூக்கம் கேக்குதா? இப்படி ஒரு அப்பாவை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. அசோரே, நைட்டு ஒரு பொட்டு கூட தூங்காம நானும் அவனையே தாண்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னையே அறியாம ஏதோ இப்பதான் கண் அசந்தது. அது பொறுக்கலையா உனக்கு? ஹலோ 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 அம்மா. ஹலோ அம்மா, நான் வெற்றி பேசுறேம்மா, கேக்குதா? டாய், யாரு போன்ல? என்னோட அக்காங்க. அவ கூட இன்னும் கான்டாக்ட்ல தான் இருக்கியா? உருப்பிட்ட மாதிரி தான். வெளியே போய் பேசுமா? ஹலோ வெற்றி, லைன்ல இருக்கியாடா? அம்மா, எத்தனை தடவை நான் உனக்கு ஃபோன் பண்றது? ஏமா போனே எடுக்க மாட்டேன்ற? இப்ப கூட நான் எடுத்துருக்க கூடாதுடா. மனசு கேட்காம தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அம்மா, இப்ப எனக்கு இருக்க ஒரே சப்போர்ட் நீ மட்டும்தாம்மா. நீயே இப்படி பேசினா எப்படிம்மா? டேய், வேற எப்படிடா பேசுவாங்க? பெத்தவர்னு கூட பார்க்காம அந்த மனுஷனை போட்டு அப்படி அடிச்சிருக்க. டேய், அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? நீ தப்பிக்கணும்னு என் தாலியா இருக்க கூட தயாராயிட்டல. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லம்மா. அவர்தான் என்ன முதல்ல அடிச்சாரு. நான் சுதாரிக்கலன்னு வெச்சுக்கோ, என்ன அங்கேயே கொண்டு போட்டுப்பாரு. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக தான் நான் அவர் அடிச்சேன். அதுவும் ஒரே ஒரு அடிதான். அவர் தடுமாறினதும் நான் அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நான் இங்க ஒருத்தி தவிச்சிட்டு இருக்கேன்டா. நீ என்னமோ திரும்பி கூட பார்க்காதன்னு சொல்ற. மா, வேற வழி இல்லம்மா. உன் சென்டிமெண்ட புரிஞ்சுக்கிறதுக்குலாம் எனக்கு இப்ப நேரம் கிடையாது. போலீஸ் என்ன வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணுல மாற்றத்துக்குள்ள நான் இந்த ஊரை விட்டு போயிடணும். நீ லேட் பண்ணாம ஒரு காரை புடிச்சிட்டு இங்க வந்துரு. நான் சொன்ன இடத்துக்கு காரை முன்னாடியே நிப்பாட்டிட்டு நீ நடந்து வா. திரும்பவும் நான் உனக்கு போன் பண்றேன். இவ்வளவு நேரம் உங்க அக்காட்ட தான் பேசிட்டு இருந்தியா? ஆமாங்க, என் அக்கா கிட்ட பேசுறது கூட எனக்கு உரிமை இல்லையா? எல்லாம் சந்தேக கண்ணோட தான் பாப்பீங்களா? சரி சரி, புலம்பாம போ. வழிய விடுங்க. ஒரு சிங்கம் காட்ட கம்பீரமா ஆள்ற மாதிரி அவர் எங்க ஸ்டேஷனையே கட்டி ஆள்றவரு சார். ஊசி குத்துற மாதிரி அவர் அதட்டலாம் ஒரு வார்த்தை சொன்னா போதும். அது கூட வேண்டாம், அவர் ஒரு பார்வை பார்த்தாலே எல்லாரும் அலறுவாங்க சார். ஆனா இப்ப அந்த பேச்சு தோரணன்னு எதுவுமே இல்ல சார் அவர்கிட்ட. ஒரு காலத்துல காட்டையே ஆண்ட சிங்கத்துக்கு வயசாகி தளர்ந்து போய் பசியிலையும் வேட்டைக்கு ஓட கூட முடியாம மூளையில முடங்கி கிடக்கிறத பாக்குறது ரொம்ப கொடுமை சார். குருமூர்த்தி சார் இப்ப அந்த மாதிரி தான் ஆயிட்டாரு சார். அவர் நல்லவரா கெட்டவரான்றதெல்லாம் வேற விஷயம் சார். என்ன பழி வாங்குறதுக்காக அவர் என்னென்னவோ செஞ்சிருக்காருன்றத நான் மறக்கல. ஆனா அவ்வளவு டெரரா இருந்தவரை இப்படி தளர்ந்து போய் பாக்குறதுக்கு என்னால முடியல சார். இப்ப என் மனசுல அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு சார். எனக்கு மனசு கேட்கல மயிலு. இருந்தாலும் நான் உன்னோட கருத்தை மதிக்கிறேன். ஏற்கனவே அவனை பொறி வச்சு பிடிச்சவதானே நீ. இந்த தடவையும் கண்டிப்பா உன்னால அவனை பிடிக்க முடியும். ஆல் தி பெஸ்ட் மயிலு. தேங்க்ஸ் சார். டைம் ஆச்சு சார், நான் ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். ஏ மயிலு, எங்க போற கிளம்புறேன்னு? வண்டியில ஏறு, நானே உன்னை டிராப் பண்றேன். வேணாம் சார், ஒரு கான்ஸ்டபிள் கார்ல போய் இறங்குறது மத்தவங்க கண்ணை உறுத்தும். அது மட்டும் இல்லாம தினமும் உங்களை தொந்தரவு படுத்துறதும் நல்லா இருக்காது. மயிலு, இது தொந்தரவு இல்ல மயிலு, என்னோட பாக்கியம். எனக்கு உன் கூட இருக்கிறது தான் சந்தோஷம். உன்னோட சங்கடத்தால என்னோட சந்தோஷத்தை கெடுத்துறாத. நீ வந்து கார்ல உட்காரு ப்ளீஸ் மயிலு.
கோயிலுக்கு போயிட்டு வரேன். கஸ்தூரி, வெற்றி உனக்கு போன் பண்ணானா? உன் பையன் உனக்கு போன் பண்ணானான்னு கேட்டேன். அவன்கிட்ட ஏதுங்க போனு? அவன் போன் பண்ணி பேசியிருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்ல. உங்ககிட்ட ஏன் புலம்ப போறேன்? சரி, வேற யார்கிட்டயாவது போன் வாங்கி கண்டிப்பா உனக்கு போன் பண்ணுவான். அப்படி பண்ணானா என்கிட்ட சரண்டராவ சொல்லி புத்தி சொல்லு. இப்ப வரைக்கும் இந்த கேஸ் என் கண்ட்ரோல்ல தான் இருக்குது. வெற்றி என் கஸ்டடிக்கு வந்துட்டானா எப்படியாவது அவன் இந்த கேஸ்ல இருந்து நான் காப்பாத்திடுவேன். ஒருவேளை அவன் என் கஸ்டடிக்கே வராம வெளியே சுத்திட்டு இருந்தானா கேஸ் என் கைய மீறி போயிடும். அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது. கஸ்தூரி, தயவு செஞ்சு நான் சொல்றது நீயாவது புரிஞ்சுட்டு அவனுக்கு எடுத்து சொல்லு. என்னைய வச்சு என் பிள்ளைய பிடிக்கலான்னு பாக்குறீங்களா? உங்க திட்டம் பலிக்காதுங்க. நான் சொல்றத எனக்கு தெரியுங்க. ஆனா எனக்கு அவன் போன் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இல்லைங்க. ஆண்டவன் தான் அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். தம்பி, குகன் அனுப்பின டிரைவர் நீங்க தானே? ஆமா மேடம், வாங்க போலாம். எங்க மேடம் போனோம்? தம்மம்பட்டி ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போங்க. அங்க போனது நான் இடம் சொல்றேன். சரிங்க மேடம். சொல்லு வெற்றி. அம்மா, அறிவு இருக்காமா உனக்கு? என் பேர்ல ஏமா சொல்லிட்டு இருக்க? என் பேர் தான் டிவில பேப்பர்ல எல்லாம் போட்டு நான் அடிச்சிட்டாங்கல. நீ ரகசியமா என்னதான் பார்க்க வரேன்னு டிரைவருக்கு தெரியணுமா? சாரிடா, கோச்சுக்காத. வாய் தவறி வந்துருச்சு. நீ சொன்ன இடத்த நாங்க நெருங்கிட்டோம். இதுக்கப்புறம் எப்படி வரணும்னு சொல்லுடா. நீங்க வர ரோட்ல இருந்து கொல்லிமலை போறதுக்கு ஒரு ரோடு திரும்பும். அந்த ரோட்ல திரும்பின உடனே ஒரு பாழடைஞ்ச பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங் வந்ததும் வாசல்ல வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு நீ மட்டும் இறங்கி வா. சரிடா. பில்டிங் உள்ள நுழைஞ்சதுமே லெஃப்ட் சைடுல ஒரு இடம் இருக்கும். பணம் இருக்கிற பையா அந்த இடத்துல வச்சுட்டு திரும்பி பார்க்காம போயிடு. என்னடா பேசுற நீ? உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன்டா. இவ்வளவு தூரம் வந்துட்டு உன்னை பார்க்காம போனா என்னால தாங்க முடியாதுடா. மா, உன்னோட பாசத்தை பொழியறதுக்குலாம் இப்ப நேரம் இல்லம்மா. நான் சொல்றத மட்டும் நீ செய். பணத்தை வச்சுட்டு நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. வெற்றி, வெற்றி. டிரைவர், இந்த பக்கம் கொல்லிமலைக்கு போறதுக்கு ஒரு ரோடு வருமா? அதை திரும்பினதும் பழைய பில்டிங் வருதான். அந்த பில்டிங்க்கு கொஞ்சம் தள்ளிய காரை நிறுத்துப்பா. சரிங்க மேடம். ஹலோ அம்மா, கார் அங்கே நிறுத்த சொல்லுமா. காரை கொஞ்சம் இங்கே நிறுத்துங்க. டிரைவரை கார்லயே இருக்க சொல்லிட்டு நீ மட்டும் பணத்தை எடுத்துருவாமா. எந்த நிலையிலயும் அந்த காரை விட்டு இறங்க வேணாம்னு சொல்லு. சரிடா. டிரைவர், நீங்க காரை விட்டு இறங்காதீங்க. நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. மேடம், அந்த பாழடைஞ்ச வீட்டுக்கு போக போறீங்க? நான் எங்க போனா உனக்கு என்ன வந்தது? உனக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிடாத. நான் வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இங்கே வெயிட் பண்ணு. இப்போ நீ இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அங்க பணத்தை வச்சுட்டு நீ கிளம்பு.
என்ன மேடம் கிளம்பலாமா? என்ன நீ வெயிட் பண்ணுன்னு சொல்றல, அப்படி என்ன அவசரம் உனக்கு? டேய் வெற்றி, உன்னை அப்பவே நான் இங்க இருந்து போக சொன்னல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் உன்னை பார்க்காம என்னால போக முடியலடா. உன் கூட பெரிய தொல்லையா போச்சுமா. இத்தனை வருஷமா என்ன வீட்டுல பாத்துட்டு தானே இருந்த. இப்ப தலைய என்ன மாத்தியா வச்சிருக்காங்க. பணத்தை வச்சுட்டு கிளம்புன்னு சொன்னா சென்டிமெண்டா பேசி ஏமா என் உயிரை வாங்கிட்டு இருக்க? டேய் பணம் எடுத்துட்டு வர்றதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? என்ன பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையாடா? தோணலமா. ஏன்னா நான் தப்பிக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்ப முக்கியம். உன் பாசத்தை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. நான் அந்த மைண்ட் செட்லயும் கிடையாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடு. டேய் வெற்றி, வெற்றி சொன்னா கேளுடா. நீ திரும்ப எப்ப வருவ, எப்ப என் கையால சாப்பிடுவேன்னு தெரியல. வெற்றி, நான் உன்கிட்ட எதுவுமே கேட்கல, உன்னை போக வேணான்னு கூட தடுக்கல. இத மட்டும் சாப்பிட்டு போயிடுறா, உன்னை ரொம்ப கெஞ்சி கேக்குறேன். மா, நீ என் பின்னால வராதம்மா. தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு கிளம்பு. உன்னால நான் மாட்டிக்கிற மாதிரி பண்ணிடாத. நான் ஊருக்கு போயிட்டு உனக்கு போன் பண்றேன். டேய் வெற்றி, வெற்றி வெற்றி நில்லுடா. வெற்றி சொன்னா கேளுடா. டேய் எனக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்க மாட்டியாடா? உன்னை தேடி இங்க யாரும் வரமாட்டாங்க. எனக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டுடா. ஐயோ அம்மா, இந்த ஏரியாவுக்கு வர்ற வரைக்கும் அவங்க யாரு எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது. அந்த அம்மா அவனுக்கு சாப்பாடு பணம் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவனை பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அவன் அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி காட்டுக்குள்ள போயிட்டான். எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்துரும் மயிலு. சரியா? ஓகே சார், நான் வச்சிடுறேன். அவன் கிளம்புற மாதிரி இருந்தா எனக்கு உடனே தகவல் சொல்லுங்க. சரி மயிலு. இப்போ உனக்கு என்னதாம்மா வேணும்? டேய் ஒரே ஒரு வாய் தானடா சாப்பிட சொல்ற, நீ கை வைக்க கூட வேண்டாம், நானே உருண்டை பிடிச்சு கொடுக்கறேன். 5 நிமிஷம்டா, எனக்காக சாப்பிடுறா ப்ளீஸ்டா. நான் உன்னை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். மா, நீ என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கமா. சரி வை. மா, நான் இப்பவே சொல்லிடுறேன், என்னால எல்லாத்தையும் சாப்பிட முடியாது. நீ எடுத்துட்டு வந்ததுனால நான் கொஞ்சமா சாப்பிடுறேன். சரிடா சரிடா, இதுக்காவது ஒத்துக்கிட்டியே, அதுவே எனக்கு சந்தோஷம். நீ முதல்ல கையை கழுவ. போதுமா? போதும். சாப்பிடுறா.
ஏற்கனவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. ஏதாவது சொல்லி என்ன தடுக்க பார்க்காத, நான் கிளம்புறேன். வெற்றி, உன் கூட யார் வந்தாங்கன்னு இப்ப சொல்றியா இல்லையா? வெற்றி, யாரும் வரலடா, நான் மட்டும் தான் வந்தேன். இல்ல, உன் புருஷன் உன் கூட வந்திருக்கான், நீ போய் சொல்லிட்டு இருக்க. எங்க அப்பா மட்டும் இல்ல, அவங்க அப்பா நினைச்சாலும் என்ன பிடிக்க முடியாது. வெற்றி வேணா, சரண்டர் ஆயிடு. நீ மட்டுமாவது எனக்கு ஆதரவா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா உன் புருஷன் மாதிரியே நீயும் என்னை ஏமாத்திட்டல. நீ இவ்வளவு பெரிய துரோகியா இருப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. டேய், இப்படி எல்லாம் பேசாதடா. சத்தியமா நான் இவகிட்ட எதுவுமே சொல்லல. இவளுக்கு எப்படி தகவல் போச்சுன்னு கூட எனக்கு தெரியாதுடா. நடிக்காதம்மா. இனிமே உன்னையும் நம்ப நான் தயாரா இல்ல. வெற்றி, டேய் வெற்றி, என்ன பண்ற நீ? அங்கே நில்லு. என் பக்கத்துல வந்த கழுத்து அறுத்துருவேன். வேண்டாம் விட்டுரு. கிட்ட வராதடா, அறுத்துருவேடா. சொன்னா கேளு வெற்றி, அவங்கள விட்டுரு. தள்ளி போ. வெற்றி, வெற்றி, அவன் எங்கேயாவது போய் பழச்சுக்கிட்டு அவனை விட்டுறே. டேய், தப்பிச்சு ஓடுறது பெரிய முட்டாள்தனம்டா. வாழ்க்கை முழுக்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போறியா? ஒழுங்கா சரண்டர் ஆகி லீகலா வெளியே வர வழிய பாரு. டேய், நீ ஏன்டா ஏன் பிள்ளை பிடிச்சிட்டு நிக்கிற? விடுற அவன. அம்மா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கமா. மயிலு, மயிலு, வாடா புள்ளை விடு மயிலு. வெற்றி, வெற்றி, மயிலு சொன்னா கேளு. மயிலு விடு மயிலு. வெற்றி, 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 வெற்றி. எந்த கிரிமினலையும் நீங்க தப்பிக்க விட்டதே இல்ல. பணத்துக்காக எவனுக்கெல்லாம் ஃபேவர் பண்றீங்கல்ல, அதே மாதிரி புள்ளைக்கு ஏன் செய்யல? என் மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்குன்னு வாய்க்கிழிய பேச தெரியுதுல. அதெல்லாம் உண்மைன்னு நம்பணும்னா இப்பவே என்ன வெளியே விடுங்க. டேய், நீ என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு உள்ளே இருந்திருந்தா லீகலாவே உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிருப்பேன். புத்தி கெட்டு போய் நீ எஸ்கேப் ஆகி வந்து நிக்கிற. இனிமேல் என்னால எதுவும் செய்ய முடியாது. உனக்காக நான் செய்யறதாவும் இல்ல. ஏற்கனவே உன்னால என் மான மரியாதை எல்லாம் போயிடுச்சு. போலீஸ்கார புள்ளையவே கிரிமினல் மாதிரி வளர்த்திருக்கான்னு என்னை பத்தி எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. உன்னால என் பேரும் கெட்டு போச்சு. இதுக்கு மேல என் பேரை கெடுத்துக்க நான் தயாரா இல்ல. நான் கெடுப்பேன். உங்க பேரை இன்னும் கேவலமா மோசமா நாரடிச்சு வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு நான் பண்ணுவேன். அடிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே. தம்பி, கொஞ்சம் அமைதியா இருப்பா. அப்பா கிட்ட இப்படி எல்லாம் பேசலாமாப்பா? யோ ஜாடா, நீ வாயை மூடிட்டு போயா. என் விஷயத்துல தலையிட்டினா உனக்கு மரியாதை கேட்டுரும். ஆண்டவரே, 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 விடுங்க. என்னங்க ஆண்டவரே,
நீங்க ஏட்டா இருந்த கூட நானே உங்களை சார் சார்னு தான் கூப்பிடுறேன். நீங்க சர்வீஸ்ல ஜாயின் பண்ணப்ப இவன் பிறந்திருக்கவே மாட்டான். என்ன திமிரோட பேசுறான்? மட்டு மரியாதை தெரியாம முதல்ல இவனை நான் அடிச்சு வளர்த்திருக்கேன். அப்ப விட்ட தப்ப இப்பயாவது சரி பண்ணுன்னு பாக்குறேன் பரமன் சார். நீங்க என்ன செஞ்சாலும் சரி என்ன மாத்தவே முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். என்ன தண்டிக்கணும்னு துடிக்கிறீங்கல்ல, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனை. தம்பி, இவர் உங்க அப்பாங்கிற நினைப்போட பேசுப்பா. இல்ல, இவர்தான் என் அப்பாவே இல்ல. இவர்தான் என்னோட முதல் எதிரி. முதல்ல இவனை நான் அடிச்சு வளர்த்திருக்கணும். அப்ப விட்ட தப்ப இப்பயாவது சரி பண்ணுன்னு பாக்குறேன் பரமன் சார். நீங்க என்ன செஞ்சாலும் சரி என்ன மாத்தவே முடியாது. நான் இப்படிதான் இருப்பேன். என்ன தண்டிக்கணும்னு துடிக்கிறீங்கல்ல, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற பெரிய தண்டனை. தம்பி, இவர் உங்க அப்பாங்கிற நினைப்போட பேசுப்பா. இல்ல, இவர்தான் என் அப்பாவே இல்ல. இவர்தான் என்னோட முதல் எதிரி. ரெண்டாவது எதிரி நிக்கிறாளே இந்த மயிலு. இவங்க ரெண்டு பேரையும் பழிக்கு பழி வாங்காம நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த யூனிஃபார்ம் போட்டுருக்க திமிர்ல தானே இவங்க ரெண்டு பேரும் ஆடிட்டு இருக்காங்க. இவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரெண்டு பேரையும் நான் வேலையை விட்டு தூக்கி காட்டுறேன். எங்கிட்டே சவால் விடுறியாடா? அடிச்சு பல்லகள் எல்லாம் உடைச்சு இவரை வேலையை விட்டு அனுப்பாம நான் சும்மா விட மாட்டேன். வாங்க ஆண்டவரே, வாங்க. தம்பி கொஞ்சம் சும்மா இருப்பா. வாங்க ஆண்டவரே, வாங்க போலாம், வாங்க. நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. பெத்த பிள்ளைய லாக்அப்ல வச்சுட்டு கொண்ட சைத்தானுக்கு நர்ஸ் வேலை பாத்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? புருஷனை ஏமாத்துறதுக்கு நீ தாண்டி வைக்க பண்ணும். அந்த ராஸ்கல் உனக்கு போன் பண்ணி பணம் கேட்டிருக்கான். எனக்கு தெரியாம பணம் எடுத்துக்கிட்டு அவனுக்கு கொடுக்க போயிருக்க. ஆமா, நான் அவன் அம்மா அப்படிதான் செய்வேன். ஒரு அப்பாவா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? தப்பிச்சு போனவே அப்படியே போகட்டும்னு விட்டுருக்கணும். ஏன் அவனை திரும்ப புடிச்சிட்டு வந்தீங்க? நியாயமா பார்த்தா அவனுக்கு உதவி செஞ்ச குற்றத்துக்காக உன்னை தூக்கி உள்ள போடணும். போடுங்க, தாராளமா போடுங்க. உங்கள மாதிரி மனுஷங்களோட வாழ்றதை விட நான் ஜெயில இருந்து செத்தே போகலாம். உன் கூட சண்டை போறதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். ஸ்டேஷன்ல வந்து கத்தாம மரியாதை வீட்டுக்கு போயிடும். முடியாதுங்க. என் பிள்ளைய பார்க்காம நான் போக மாட்டேன். அவகிட்ட 4 வார்த்தை பேசுறதுக்குள்ள இவ வந்து கெடுத்துட்டா. ஏற்கனவே உன்னை சாக்கா வச்சுதான் அவன் தப்பிச்சு போனா, திரும்பவும் அதே தப்ப பண்ண வைக்காத. கஸ்தூரி, எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி மரியாதை வீட்டுக்கு போயிடு. முடியாதுங்க. என் பையனை பார்க்காம நான் இங்க இருந்து ஒரு அடி கூட நகர மாட்டேன். அம்மா, எங்க நிலைமையை கொஞ்சம் நீங்க நீ பேசாத, நீ பேசவே பேசாத. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்னையே பொறியா வச்சு என் பிள்ளைய புடிச்சிட்டல. என் மனசு நொந்து சொல்றேன்டே, எனக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நீ நல்லாவே இருக்க மாட்ட. நான் வயிறு சொல்ற வார்த்தை கண்டிப்பா பழிக்குண்டே. போது நிறுத்து கஸ்தூரி. நீ இப்ப போறியா இல்லையா? போக மாட்டேங்க. இந்த பாவியாலதான் என் பையன் ஏன் மேல சந்தேகப்பட்டுட்டாங்க. நீதான் இவளை கூட்டிட்டு வந்தியான்னு கேட்டுட்டாங்க. அந்த வார்த்தையிலே உசுறு போயிடுச்சுங்க. என் மேல தப்பு இல்லைன்னு நான் அவனுக்கு புரிய வைக்கணும். என்ன மன்னிச்சிருன்னு நான் ஒரு வார்த்தையாவது சொல்லணும். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஏதோ பெத்த பாசத்து கத்துறன்னு பார்த்தா ரொம்ப தான் ஸ்டேஷன் வந்து குதிச்சிட்டு இருக்க. மரியாதை வெளியே போ. அனிமேகல இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டு வா. இல்லன்னா இப்ப இங்க நகர மாட்டான். ஓகே சார். மேம் வாங்க போலாம். நான் என் பையனை பார்க்கணும். நான் என் பையனை பார்க்கணும். வாங்க மேடம், சொன்னா கேளுங்க. வாங்க. விடு மேடம். என் மயில மேடம் புள்ளைய உள்ள வச்சு என் வயிற்றுல கொட்டிக்கிட்டால.
நீ வாழ்க்கையில நிறைய அனுபவிப்படி. என் சாபம் உன்னை சும்மாவே விடாது மேடம். உன்னை சும்மா விடாது. உன்னை சும்மா விடாது மேடம். நீ எல்லாம் கேளுங்க இருக்க மாட்ட. நான் கஷ்டப்பட்டு அவனை தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட போறதில்ல. ஏண்டி தண்டனை அவனுக்கா இல்ல எங்களுக்கா? அவனுக்கு தண்டனை கொடுத்தா உனக்கு ஏமா வலிக்குது? ஒரே ஒரு தடவை தானே அவனை நீ பாத்திருக்க. அதுக்குள்ள என்னமோ உனக்கு அவன் மேல இவ்ளோ பாசம் பொங்குது. அவனுக்கு ஒண்ணுனா ஏமா நீ இவ்ளோ துடிக்கிற? நான் சொன்னதை நீ தப்பா புரிஞ்சுகிட்ட மயிலு. இப்பவும் நான் கவலைப்படுறது அவனை பத்தி இல்ல, உன்னை பத்தி தாண்டி. இத பாரு, நெருப்பு நம்ம மேல பட்டாலும் நாமளே நெருப்புல போய் விழுந்தாலும் சேதாரம் நமக்கு தான். அந்த பையன் விஷயத்துல நீ இவ்ளோ பிடிவாதமா இருக்கிறது நெருப்பு கூட விளையாடுற மாதிரி. வெறும் சம்பளத்துக்காக செய்யற வேலையா நான் இத நினைக்கல. இதுதான் என் கனவு, இதுதான் என் சந்தோஷம். இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம குடும்பத்தை பாதிக்காம நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு நீங்க யாரும் என் வேலை விஷயத்துல தலையிடாதீங்க. அம்மா, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சண்டை போட்டதில்ல, வாக்குவாதமும் பண்ணதில்ல. ஆனா போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உன்னை எதிர்த்து பேசுற சூழ்நிலை உருவாக்கிட்டே இருக்கு. நான் எப்பவும் போலதான்மா இருக்கேன். ஏன்னு தெரியல, நீதான் மாறிட்ட. நீ மாறினது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன மாத்தணும்னு முயற்சி பண்றதுதான் நியாயமே இல்லாம இருக்கு. திரும்பவும் என் வேலையில தலையிட்டு உன் கூட சண்டை போட்டு எனக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாதமா. நீ எதுக்குமே கவலைப்பட வேண்டாம். எல்லாத்தையுமே தைரியமா செய். உனக்கு சப்போர்ட்டா நான் இருக்கேன். சரியா? தேங்க்ஸ் மாமா. வெற்றியை காப்பாத்துனா வேலை போயிடும். அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றதுங்கறதானே உன் பிரச்சனை. வேலை போனா போகட்டும். என் புள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சாவது நான் உனக்கு சோறு போட்டேன். அதான் ஜாமீன்ல எடுக்கிறேன்னு சொல்லிட்டேனடி. ஆமா, அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அது 1 வாரம் 10 நாள் ஆகும். என் மகன் இல்லாத வீட்ல உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. எப்ப என் மகளோட இந்த வீட்டுக்குள்ள வரியோ அப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தா போதும். கிளம்பு. சொல்லிக்கிட்டே இருக்க. கிளம்பு. கஸ்தூரி சும்மா சும்மா விளையாட. கஸ்தூரி வேணாம். எல்லாரும் பாக்குறாங்க. கஸ்தூரி வேணாம். கஸ்தூரி 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 கதவை தோற. வீட்டுக்குள்ள வரணும்னா நீ வெற்றியோட தான் வரணும். கூவி சண்டை போட்ட அக்கம் பக்கத்தில் இருக்கிற மான மரியாதையும் போயிடாது. மத்த எல்லா விஷயத்திலும் நான் கோவப்படுவேன், கஸ்தூரி அமைதியா இருப்பா. ஆனா பையன் விஷயத்துல நானா அவ மாதிரி கத்துறா. சரின்னு சந்தர்ப்பத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் அமைதியா இருக்கேன். அங்கேயே இருந்தவனா 2 பேரும் கத்தி கூவிட்டு இருக்கணும். பிரச்சனை பெருசாயிடும். பெருசாக வேண்டாமேன்னு தான் பேசாம ஸ்டேஷனுக்கு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த ஊர்ல எனக்குன்னு சொந்த பந்தம் யாரும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாரும் கிடையாதுன்னு. வேற எங்க போறதுன்னு தெரியாம தான் நேரா ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன். மர என்னங்க ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க? நம்ம வீடு இருக்கிறப்போ நீங்க ஸ்டேஷன்ல தங்க ஓடு. வாங்க போலாம், வாங்க. நீங்க கூப்பிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரமர. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வர்றது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க கிளம்புங்க, நான் என்ன பாத்துக்கிறேன். பரமர, நீங்க போகும்போது நைட் டியூட்டி பாக்குற கான்ஸ்டபிள்ட்ட எனக்கு டிஃபன் மட்டும் வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஆண்டவரே, நான் வேணா வீட்டுல அவங்க கிட்ட பேசி பார்க்கட்டுமா? வேண்டாம் பரமர, பையனை காப்பாற்ற முடியலையேன்னு நம்ம எல்லார் பேர்லயும் அவ கோபமா இருக்கா. நீங்க போய் எவ்வளவு பேசினாலும் அவ எடுத்தெறிஞ்சுதான் பேசுவா. என்னால யாரும் அவகிட்ட போய் அசிங்கப்பட வேணாம். அவளுக்கு என்ன ஒண்ணு புரியலனா, வெற்றி எனக்கும் பையன் தான்றது அவளுக்கு புரியவே இல்லை. அவளுக்கு இருக்கிற அதே வேதனை எனக்கும் இருக்குன்னு அவ ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு தெரியல. அது கூட பரவாயில்ல பரமர, பழைய கதையெல்லாம் தோண்டி எடுத்து என்னென்னமோ பேசுறா. அதுதான் மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாங்க, நீங்க சொல்ற மாதிரி வருத்தத்துல தான் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு இல்லாட்டி கூடிய சீக்கிரம் உங்களை புரிஞ்சுக்குவாங்க நான் நம்புறேங்க. பரமர, டைம் ஆச்சு, நீங்க கிளம்புங்க.
போடுற நேரத்துல சார் வந்துருவாரு. அலாரம் அடிச்ச மாதிரி கரெக்டா ஆஜராயிடுவாரு. ஆனா இன்னைக்கு ஆளையே காணோம். ஒருவேளை சவாரி இருக்குன்னு சீக்கிரமாவே கிளம்பி போயிட்டாரோ? இல்லையே, கார் நிக்குதே. அப்புறம் ஏன் சார் இன்னும் கீழே வரல? சார், முடியல மயிலு, உடம்பு முழுக்க அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது மயிலு. நெருப்புல கொதிக்கிற மாதிரி இருக்கு. என்னால எழுந்து உட்கார கூட முடியல மயிலு. சார் நேத்தெல்லாம் நல்லா தானே சார் இருந்தீங்க, திடீர்னு என்னாச்சு சார்? தெரியல மயிலு, நேத்து படுக்கிறப்பவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் நினைச்சேன். ஆனா உடம்பு வலியால தூங்கவே இல்ல. எனக்கு ஜுரமும் குறையல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் அப்படியே படுத்துட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். என்ன மன்னிச்சிருங்க சார். மயிலு, சாரி எல்லாம் எதுக்கு மயிலு? திருவிழால திருடன்னு நினைச்சு உங்க போலீஸையே புடிச்சு கொடுத்து சொதப்பிட்டேன். ஆனா இந்த தடவை என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மயிலு. மயிலு, எனக்கு அந்த சந்தோஷத்துல வலியே தெரியல மயிலு. நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத மயிலு. சார், நீங்க படிச்சிருக்கீங்களே தவிர உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நாங்க கீழே தானே இருக்கோம். உங்களால இறங்கி வர முடியலனா ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. நான் கஞ்சியும் மாத்திரையும் எடுத்துட்டு வந்து கொடுத்திருப்பேன்ல. நீ சொல்றதும் சரிதான் மயிலு. ஆனா உங்களை எப்படி தொந்தரவு பண்றதுன்னு தான். போதும் சார், சும்மா இருக்கிற நேரத்துல எல்லாம் என்ன வேணும்னே சீண்டி சீண்டி வருவீங்க. தேவைப்படுற நேரத்துல இப்படி எதையுமே கேட்காம ஒதுங்கி நிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார். எனக்கு வர கோவத்துக்கு உடம்பு முடியாம இருக்கிறதுனால இப்ப என்னால உங்களை திட்ட கூட முடியல. சரி சார், நான் போய் உங்களுக்கு சூடா கஞ்சி எடுத்துட்டு வரேன். மயிலு மயிலு, வேண்டாம் மயிலு, உனக்கு எதுக்கு கஷ்டம்? சார், என்னால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. உங்களை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு சார். உதவிக்கு உதவிங்கிற மாதிரி செய்யற, அப்படிதானே? இல்ல சார், நேத்து நீங்க வரலனாலும் நான் இதை செஞ்சிருப்பேன். ஏன்? இப்ப இந்த கேள்வி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். சார், கொஞ்சம் ஏஞ்சி உட்கார முடியுமா சார்? சார் இருங்க இருங்க. எனக்கு உடம்பு சரியாகாம இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது மயில். எல்லாரும் சரியாகணும்னு தானே சார் நினைப்பாங்க. நீங்க என்ன வித்தியாசமா நினைக்கிறீங்க? நான் முடியாம இருந்தா தானே நீ என்னை இப்படி கவனிச்சப்ப. இந்த ட்ரீட்மெண்ட்காக நான் எவ்வளவு நாள் வேணாலும் இப்படியே இருப்பேன் மயிலு. உங்களை திருத்தவே முடியாது சார். என் புள்ள அப்படி என்ன பெரிய தப்பு செஞ்சுட்டான்? ஏதோ சேரக்கூடாத பசங்க கூட சேர்ந்து செயினை பறிச்சுட்டான். அது என்ன அப்படி ஒரு கொலை குத்தமா? அவன் கோடி கோடியா கொள்ளை அடிக்கிறான்.
கொத்து கொத்த கொலை பண்ணிட்டு வெளியில சந்தோஷமா சுத்திட்டு இருக்கானுங்க. உன் பொண்ணு அவனுங்களை போய் பிடிக்க வேண்டியதானே? ஏன் பிள்ளை ஏன் துரத்திட்டு இருக்கா? இது பாருங்க, நீங்க சொல்ற பிரச்சனையை விசாரிக்க வேற ஆளுங்க இருக்காங்கம்மா. ஆனா என் பொண்ணுக்கு தான் இந்த கேஸ் வந்துச்சு. அத விசாரிக்க போன இடத்துலதான் அவ இப்படி உங்க மகனை என் பொண்ணு அரெஸ்ட் பண்ண வேண்டியதாயிருச்சு. அது மட்டும் இல்லாம அவ திருவிழால ஒரு பொண்ணு கிட்ட செயினை பறிக்கும் போதுதான் அவன் அரெஸ்ட் பண்ணிருக்கா. நீங்க நல்ல நிதானமா யோசிச்சு பாத்தீங்கன்னா என் பொண்ணு அவ கடமையை தான் செஞ்சிருக்கான்னு உங்களுக்கே புரியுமா? என் பிள்ளைய விரட்டி விரட்டி பிடிக்கிறதா அவளோட கடமையா? அதை தவிர அவளுக்கு வேற எந்த வேலையும் இல்லையா? என் புள்ளதான் தப்பிச்சு போயிட்டான்ல, அப்படியே போகட்டும்னு விட்ட வேண்டியதானே? திரும்ப புடிச்சிட்டு போறானா அதுக்கு என்னடி அர்த்தம்? எல்லாரும் பேசி வச்சுட்டு என் பிள்ளைய உள்ள வச்சிட்டீங்கல்ல. இத பாருங்க, உங்க கோவம் எனக்கு புரியுது. எந்த அம்மாவாலையும் தான் புள்ள திருடங்கிறத ஏத்துக்க முடியாதுதான். அதுக்குன்னு நடந்ததை மாத்தி பேசக்கூடாதுல்ல. அவன் தான் என் செயினை திருடி இருக்கான். உங்க செயினையும் அவன் கூட இருக்கிறவங்க தான் பறிச்சிருக்காங்க. அவன் செஞ்ச தப்புக்கு நாம 2 பேருமே தாமா சாட்சியா இருக்கணும். அத உங்களால மறுக்கவே முடியாது. இதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைங்க. புத்திமதி சொல்லி அவனை திருத்த பாருங்க. அதை விட்டுட்டு நீங்க இங்க வந்து கோவப்படுறது நியாயமா தெரியலமா? நான் என்ன செய்யணும்னு நீ எனக்கு சொல்லி தராத. புள்ள இருக்கிறது ஏன் புள்ள? உன் புள்ளையோ பொண்ணோ உள்ள போயிருந்தாதான் என் வலியும் வேதனையும் உனக்கு தெரியும். என் புள்ள உன் செயினை பறிச்சதா ஒரு பிரச்சனைனா அது 5 பவுனா இருந்தாலும் சரி 10 பவுனா இருந்தாலும் சரி உன் மூஞ்சில நான் விட்டு எறிஞ்சிடறேன். மூஞ்சி லட்சம் மாதிரி ஏதாவது சொல்லி அனுப்பாம நீயும் என்னமோ நிதானமா பேசிக்கிட்டு இருக்க. உள்ள போன யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ உள்ள போமா. விடுமா, உள்ள போ. கையில போ. இங்க பாருங்கம்மா, இது என் பொண்ணு வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல என்னால தலையிட முடியாது. சட்டப்படி அவ என்ன நடவடிக்கை எடுத்தாலும் என்னால தடுக்கவும் முடியாதுமா. இத பாரு, முடியாது கிடையாதுன்னு என்கிட்ட எல்லாம் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. என் புள்ளைக்கு எந்த தண்டனையும் கிடைக்க கூடாது. அவ இப்பவே வெளியில வரணும். இல்லன்னா உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். செய்வினை வச்சு உங்க எல்லாரையும் நாசம் பண்ணிடுவேன். வெற்றியோட அம்மா இங்க எதுக்கு வந்தாங்க? அவங்களுக்கு எப்படி நம்ம வீடு தெரியுமா? அவங்க புள்ளைய வெளியில விடணுமா, இல்லன்னா நம்ம குடும்பத்துக்கே செய்வினை வச்சிருவாங்க. இனிமே இன்ஸ்பெக்டரால பிரச்சனை வராதுன்னு சொன்னல, இப்ப பிரச்சனை யார் மூலமா வருதுன்னு பாத்தியா? இப்ப அந்த அம்மா வந்து கத்திட்டு போனதோட இது முடியாது. மேல மேல இந்த மாதிரி ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும் மயிலு. அதனாலதான் நான் இந்த கேஸ விட்டு தொலைன்னு சொல்றேன். இப்போவாவது நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியுதா? நீ போலீஸ் ஆகணும், பெரிய ஆபீசர் ஆகணும்னு நான் தாண்டி முதல்ல ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டது தப்போன்னு இப்ப எனக்கு தோணுது மயிலு. நீ கான்ஸ்டபிளா இருக்கிறப்பவே இவ்வளவு பிரச்சனையை இழுத்துட்டு வரியே. ஐபிஎஸ் ஆகிறதுக்குள்ள பல பேரோட பகையை சம்பாதிச்சு நம்ம குடும்பத்தையே இல்லாம பண்ணிடுவோம் போல இருக்க மயிலு. நம்ம எல்லாரோட நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொண்டுட்டு தான் நீ ஐபிஎஸ் ஆகணும்னா அப்படி ஒரு ஆசை உனக்கு தேவையில்ல. இத பாரு, குடும்பத்துக்கு பாதிப்பு இல்லாம இந்த வேலையை செய்ய முடிஞ்சா செய், இல்லனா அதை தூக்கி போட்டு வந்துரு. நம்ம குடும்பத்தை விட உன் லட்சியம் ஒண்ணு எனக்கு பெருசுலடி. மயிலு அக்கா, யாருக்கு கஷாயம்? ஜீவா சாருக்குக்கா. நேத்து வெற்றியை பிடிக்க போனப்ப அவரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. உடம்பு வலியால அவருக்கு ஜுரமே வந்துருச்சு. அதான் கஷாயம் கொண்டு போறேன்.
என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க? எதுவும் பிரச்சனையா? ஆமா மயிலு, அந்த இன்ஸ்பெக்டர் பையனை அரெஸ்ட் பண்ண விஷயத்துல நான் எப்பவுமே உன் பக்கம் தான் நின்னு இருக்கேன். ஆனா அம்மா பயப்படுறதுலயும் நியாயம் இருக்குன்னு எனக்கு இப்ப தோணுதுடி. அப்படின்னா அம்மா மாதிரி நீயும் இந்த வேலையை விட்டுருன்னு சொல்றியா? மொத்தமா வேலையை விட சொல்லல, இந்த கேஸ்ல இருந்து ஒதுங்கி இருக்கலாம்ல. அது எப்படிக்கா முடியும்? எஸ்பி சார் இந்த கேஸ ஏன் பொறுப்புல தான் கொடுத்திருக்காரு. செயின் பறிக்கிற கும்பலையும் நான் தான் புடிச்சிருக்கேன். அவங்க மேல சார்ஜ் ஷீட் போட்டு அவங்க யார்கிட்ட எல்லாம் செயின் அடிச்சிருக்காங்க, எங்கெல்லாம் அதை வித்திருக்காங்கன்னு எல்லா டீடைல்ஸுமே நான் தான் கலெக்ட் பண்ணணும். இத்தனை வருஷமா அம்மா இப்படி என்கிட்ட நடந்துகிட்டதும் இல்ல, இப்படி பேசினதும் இல்ல. எது நியாயமோ அத செய்யணும் தான் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் விஷயம் வந்தா மட்டும் அம்மா ரொம்ப மாறிடுறாங்கக்கா. நேர்மையை விட நிம்மதி சந்தோஷம் தான் முக்கியம்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மாவோட மாற்றத்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குக்கா. அம்மா அவர் விஷயத்துல மட்டும் வித்தியாசமா நடந்துக்கிறதுக்கு பின்னால நிச்சயமா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒண்ணு அவர் ஏதாவது சொல்லி அம்மாவை பயமுறுத்தி வச்சிருக்கணும், இல்லனா அவரோட பேரை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு அம்மாவோட வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும். அத பத்தி அம்மா கிட்ட நான் பல தடவை கேட்டும் அவங்க சரியாவே பதில் சொல்லல. உனக்கும் அவருக்கும் பகை வளர்ந்துட கூடாதுன்னு அதையே சொல்லி சமாளிக்கிறாங்க. நிறுத்துங்க. வாட் ஆஃப் பண்ணுங்க. ஐயோ குகன், ஆஃப் பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதோ ஆஃப் பண்ணிடுறேன். கீழ் வீட்ல எல்லாருமே லேடிஸா இருக்கும், மேல் வீட்ல உட்கார்ந்துகிட்டு இப்படி குடிச்சு கும்மால போடுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? என் அம்மா இத பாத்துருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? உங்களுக்கு தண்ணி அடிக்கணும்னு தோணுச்சுன்னா வெளியில போய் அந்த கர்மத்தை செய்ய வேண்டியதானே, வீட்ல அதுவும் பட்ட பகல்ல. ஏன் சார் இப்படி அசிங்க பண்றீங்க? மேடம் 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 ஸ்டாப் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. சார் வந்து ஒரு சிப்பு கூட குடிக்கல மேடம், நான் மட்டும் தான் குடிச்சேன். ரெண்டு கிளாஸையும் நீங்க தான் குடிச்சீங்களா? சத்தியமா ஆமா மேடம். மேடம் சார் ஏன் குடிக்கலன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிக்கலையா, அதனால குடிக்க மாட்டாரா? மேடம் உங்க மேல அவருக்கு எவ்வளவு லவ் இருந்தா சார் இப்படி பேசுவாரு. ஆனா உங்களுக்கு தான் இவரோட அருமையும் புரியல, லவ்வும் புரியல. சார் மாதிரி ஒரு தங்கமான மனுஷன் உங்களுக்கு புருஷனா வர நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா நீங்க தான் இந்த குடுப்பனைய குப்பையா நினைக்கிறீங்க. மேடம் உங்களோட நஷ்டம் இன்னொரு பொண்ணுக்கு லாபம் ஆயிடுச்சு.